வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அகஸ்டின். இப்போ நாம் வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கிறோம். சோழர் கால மிக மிக பழமையான ஒரு ஆலயம். நவகிரகங்கள்னு சொல்லுவாங்க. அதில் செவ்வாய் அந்த கிரகமும் ஒரு கிரகம் சொல்லுவாங்க. அந்த செவ்வாய் கிரகத்திற்கு, அதாவது அந்த செவ்வாய் கிரகத்தினுடைய பேர் அங்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அங்காரகன் கோயில் தான் இப்போ நம்ம உள்ளே இருக்கிறோம். இப்போ நம்ம உள்ளே போய் பதிவு செய்யக்கூடாது, அதை வெளி வளாகத்துலேருந்து பதிவு போடுறேன். மிக பழமையான கோயில், சோழர்கள் கட்டிய கோயில். நான் முன்ன ஒரு முறை வந்தப்போ, அப்போல்லாம் வீடியோ பண்ணுற பழக்கம் கிடையாது அப்போ எனக்கு. அப்போது இந்த தலை வரலாற்றை எழுதி வச்சுருந்தாங்க, நான் பார்த்துருக்குறேன். அந்த அங்காரகன்னா யார், அது நான் பார்த்துருக்குறேன். அது நான் இப்போ அது இல்லை. நான் பார்த்தேன் அந்த அங்காரகம் சன்னதிலேயே சைட்லேயே அது எழுதி வச்சுருந்தாங்க. இப்போ அது இல்லைங்க. அது எடுத்தாங்க நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்காக இந்த கோயிலுடைய வெளிப்புறம் இல்லையா, வராண்டா. மிக பழமையான ஆலயம், பல சிற்பங்கள் கல்வெட்டுக்கள் நிறையா இருக்குதுங்க. நமக்கு தான் படிக்க தெரியாது. அதை வரலாறு எழுதி வச்சுருந்தா பார்க்கலாம். அதுவும் இல்லை. ஓகே, இருந்தாலும் அந்த கட்டிடக்கலை சிற்பக்கலை, முக்கியமாக அந்த குளத்தை பார்த்தேங்க. அந்த குளத்தில் இருக்கிற தூண்கள் எல்லாம் அப்படி, அதை எப்படி நூல் பிடிச்சி செய்யுதுன்னு சொல்கிற மாதிரி, அப்படியே ஒரு தூணில் கண்ணை வச்சு பார்த்தோம்னா அந்த ஒரு தூண் தான் தெரியுது. அந்த காலத்தில் எப்படி கடவுளுக்காக ஒரு கோயில் கட்டும்பொழுது எந்த அளவுக்கு அவங்க மெனக்கெட்டு இருந்தாங்கன்னா இவ்வளோ அழகாக ஒரு நேர்த்தியாக. இப்போலாம் கட்டுறாங்க 1000 வருஷத்து கோயில். எப்படி இருக்குது பாருங்கள் அந்த இடமே. இப்போ அற்புதமாக இருக்குது. ஓகே, உங்கள் பார்வைக்காக இந்த அங்காரகன் கோயில். அற்புதமான அழகிய சிற்ப வேலைப்பாடுகள் அமைந்து எல்லாம் சிதிலம் அடைஞ்சிருக்குது. இருந்தாலும் இன்னும் அழியாமல் இருக்குது. தூண்கள் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக நேர்த்தியாக, தேர் வடம் கயிறு. ஓகே, இன்றைக்கு இந்த கோயிலை பார்க்கின்ற எனக்கு ஒரு வாய்ப்பு. அதை உங்களுக்காகவும் இந்த பதிவில் நீங்கள் பார்க்கவும் வழி செஞ்சுருக்கிறேன். ஓகே, நீங்களும் வாங்க. இங்கே பாருங்க, 1000 வருடத்து கோயில். உண்மையிலேயே அந்த காலத்து நம்ம தமிழ் மன்னர்கள், ஏன்னா அந்த தமிழகமே ஆன்மீக பூமின்னு சொல்கிறோம் இல்லையா, கடவுளுக்காக எவ்வளோ மெனக்கிட்டு இந்த மேலே அந்த விதானத்தெல்லாம் பார்க்கணும். இந்த கருங்கல் எவ்வளோ பெரிய கல், ஒரே ஒரு இந்த அற்புதங்க. ஓகே, ஆன்மீக பூமியில் இன்னும் ஆன்மீகம் தழைக்கட்டும். அற்புதமான சுற்றுச்சுவர். இந்த கோயில் அப்படி தெரியுதுங்களா, எல்லாம் சிதிலம் அடைஞ்சிருக்குது. இருந்தாலும் உடஞ்சி போகலை, புரியுதுங்களா? அதுக்கு சொல்ல வரேன். சிதிலம் அடைஞ்சிருக்குது. ஓகே, அந்த கற்கள்லாம் தேஞ்சி அந்த அப்படி தான் இருக்குதே ஒழிய இன்னும் அழிந்து போகவில்லை. இந்த கோவில் இன்னும் 1000 ஆண்டுகள் நிலைத்திருக்கும். என்றால் தமிழனுடைய கட்டடக்கலையை உலகமே அடிச்சிக்க முடியாதுங்க. தமிழ் கட்டடக்கலை என்பது அப்படிப்பட்ட ஒரு ஒரு அரக்க குணம் கொண்ட ஒரு கலை. இது தமிழன் கட்டி வச்ச கோயில் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக. நம்மளாம் தமிழன்னு சொல்கிறதுல பெருமை பண்ணுங்க. ஏதோ ஒரு குழுவினர் கோயில் வேலை செய்கிறாங்க, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். ஓகே, உங்களுக்காக இந்த வளாகம். கீழின் தரையை பாருங்கள், அற்புதமான கற்கள். ஓகே, அப்படியே பார்ப்போம். அது வெளியே போகிற வழி இது. அது வெளியே போகிற கோபுரம் உங்களுக்காக. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்வார்கள். அந்த புண்ணியம் இந்த வீடியோவை பார்க்கவங்களாம் கிடைக்கட்டும். நம்ம பார்க்குற இடம் அங்காரகன் கோயில், வைத்தீஸ்வரன் கோயில் தான். ஒரே ஒரு வருத்தம், இதனுடைய வரலாற்று நம்ம தெரிஞ்சிக்க முடியல. முதல்ல நான் படித்து பார்த்தோம், அந்த கோச்சுங்க. இது எல்லாத்துக்கும் இங்கே ஒரு யானை சிலை இருக்குது. இங்கே எல்லாம் கோபுரத்தில் நிறைய இது கோபுரம் வரலாறு தாங்க. அங்கே பாருங்க, ஒரு குழந்தையை காணிக்கை கொடுக்குற மாதிரி ஒரு சிலை. சிவன், பார்வதி, அந்த 6 முகத்தான், அந்த 6 குழந்தைகள், அனைத்திற்கும் ஒரு வரலாறு இருக்குங்க. நமக்கு தெரியல. யாராவது சொல்லணும், அப்போ தான் நமக்கு தெரியும். எப்படி தெரியும்? ஓகே, பார்ப்போம். கடவுள் வழி செய்ய மாட்டாரா? உள்ளே இருக்கின்ற அந்த கடவுளுக்கு அவர் தான் மனசை வைக்கணும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஓகே, அப்படியே பார்ப்போம். உங்களுக்காக அந்த அங்காரகன் சன்னதியை மட்டும் நான் காட்டிட்டு
நம்ம கோயிலுக்கு வெளியே அப்படியே போயிடலாம். சரிங்களா? இதுதாங்க ஸ்ரீ அங்காரகன் செவ்வாய்னு போட்டிருக்காங்க பாருங்கள். சந்நிதி. ஓகே, நேரில் வர வாய்ப்பு இல்லாதவர்கள் இங்கே வந்து பார்த்துக்குங்க. இங்கே வெளியில் 2 ஆடுங்க வச்சுருக்காங்க, ஆட்டு சிலைகள். ஏன்னு தெரியல. இங்கே பாருங்க 2 ஆடுகள், இந்த பக்கம் 1. கோயிலுக்கு வெளியே வந்துட்டேங்க. ஓகே, உள்ளே ஒருத்தர் வரையா சத்தம் பண்ணாங்க, ஐயா எடுக்கூடாது, வீடியோ எடுக்கூடாதுன்னாரு. தவறு தான். ஆலயத்திற்கு வெளியே வந்திருக்கிறோம். இங்கே யாரோ ஒரு குழுவினர் எங்கள் கோயிலுக்கான வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. மகிழ்ச்சி. இதுதான் செவ்வாய் கிரகம், அதாவது அங்காரகன் கோயில், வைத்தீஸ்வரன் கோயிலுடைய கோபுர தோற்றம் உங்களுக்காக. இது உள் கோபுரம். உள்ள இருக்க கோபுரம், இன்னொரு கோபுரம் இருக்குது பாருங்கள், பின்பக்கம் அப்படியே பாருங்கள். இதுதான் மெயின் கோபுர தரிசனம். கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. ஓகே, இங்கே வர வாய்ப்பில்லாதவர்களுக்கு இந்த புண்ணியம் சேரட்டுமே. கோபுரத்தில் நிறைய சிலைகள் வைக்கப்பட்டிருக்குதுங்க. அதில் மிக முக்கியமாக ஒரு ஆங்கிலேயர் சிலை பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? அந்த மாடம் 1, 2, 3, 4வது மாடம் லெஃப்ட் சைடு பாருங்கள், ஒரு ஆங்கிலேயருடைய ஒரு அங்கி போட்டுக்கிட்டு இருக்குது, ஒரு சிலை இருக்குது. அது எப்படி இங்கே வந்திருக்கும்? அரசர் காலத்தில் வெளிநாட்டு தூதுவர்கள் இப்படி வந்து ஏதாவது இங்கே அந்த அரசரோட பழக்கம் வைத்து இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம், வாய்ப்பு உண்டு. ஏன்னா அப்போ சிலை வச்சுருக்காங்களே. ஜூம் பண்ணி பார்க்கலாங்களா? அது தெரியுதுங்களா? அந்த கை தூக்கிட்டு பேண்ட் போட்டு ப்ளூ ஷர்ட் போட்டுக்கிற மாதிரி ஒரு கோட்டு மாதிரி போட்டுக்கிட்டு, அது ஓகே, தெரியவில்லை, எனக்கு வரலாறும் தெரியாதுங்க. இந்த ஆலயத்தை உங்களுடைய பார்வைக்கு மேபி இருக்கலாம். ஓகே, வாங்க நம்ம கோயிலுக்கு வெளியே கிளம்பலாமா? நிறைய மக்கள் வந்து போகிறவன்னா இருக்காங்க. நிறைய மக்கள் இந்த கோயிலுக்கு, முக்கியமாக செவ்வாய் கிரக அந்த தோஷம் உள்ளவர்கள் இங்கே வந்து நெய்வேத்தியம் பண்ணுவாங்க. இந்த கோயில் உள்ள ஒரு குளம் இருக்குது, அப்புறமா குளிச்சுட்டு ஏதோ பூஜைலாம் பண்ணுறாங்க. ஓகே, பரவாயில்ல. உங்களுக்கு அதை போல் செவ்வாய் தோஷம் அப்படி இப்படி ஏதாச்சும் உங்களுக்கு இருந்தால் இங்கே வந்து கடவுளை வழிபடுங்கள். உங்களுக்கு அதற்குடைய பரிகாரம் கிடைக்கும். நீங்கள் இங்கே வந்து வேப்ப மரம் நினைக்கிறேன், வேப்ப மரம் தான் அங்கே தலைவிருட்சமாக இருக்குது. இங்கே வேம்பு, இங்கே தலைவிருட்சம். அப்படியே வாங்க, இந்த கோபுரத்தினுடைய அடிப்பாகத்தை பாருங்கள், எவ்வளோ பெருசுக்கு. அதான் அசைய மாட்டேங்குது. 1000 வருஷம் முடிஞ்சிச்சு இல்லை, இன்னும் 1000 வருஷம் இருக்கட்டுமே, இந்த கோயில் அசைக்க முடியாதுங்க. எவ்வளோ பெருசு, எவ்வளோ பெரிய அந்த கோபுரத்தினுடைய அடிப்பாகம். இப்படி இந்த கோபுரத்தை அசைக்க முடியுமா? என்ன காற்று என்ன நேரம் நடக்கும், அது என்ன போகமான வரட்டுமே, அசைக்க முடியுமா? அந்த நம்முடைய தமிழ் கட்டளைக்கலை அசைக்க முடியுமா? நடக்காத காரியம். இங்கே பாருங்க. ஓகே, நண்பர்களே, உங்களுடைய பார்வைக்கு செவ்வாய் கோயில். இது பேர் வேலூர் ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி தேவஸ்தானம். ஓகே, இந்த ஆலயங்கள் வந்து தருமபுரி ஆதீனம் அவங்களுடைய அந்த கட்டுப்பாட்டு அந்த கோயில் இருக்குது. ஓகே, மிக அற்புதமான ஆலயம். இந்த பார்க்கிட்ட வாய்ப்பு எனக்கு. நிறைய கல்வெட்டுக்கள், மிக பழமையான ஆலயம் உள்ள இருக்குது. வந்து பாருங்கள். இந்த உள்ள இருக்கின்ற சுவாமியுடைய பேர் வைத்தியநாத சுவாமி தையல் நாயகி அம்மன். ஓகே, இதான் எங்களுடைய உள்ள இருக்கிற தெய்வத்தோட பெயர். இதை வந்து நிர்வகிக்கின்றவர் தர்மபுரம் ஆதீனம். ஓகே, மகிழ்ச்சி. கோமாதா அதுங்களா, மாடை கூட்டு வந்து இதை வணங்குறாங்க. அது ஓகே, தேவஸ்தான கட்டிடம் வெளியே இப்போ புதுசாக கட்டப்பட்ட மண்டபம். ஓகேங்க, மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். அற்புதமான காட்சி. செவ்வாய் கிரக கோயில், செவ்வாய் கிரகம் அங்காரகன் கோயிலை பார்த்துட்டோமா? அடுத்தும் ஒரு கோயிலுக்கு போகிறோம்.
அங்கே போய் நான் பதிவு போடுறேன். அது என்ன கோயில், சஸ்பென்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் அங்கே தான் போகிறோம். இந்த வைத்தீஸ்வரன் கோயில் முடிச்சுட்டு இன்னொரு கோயில் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு கோயிலுக்கு போகிறோம். ஒரு க்ளூ கொடுக்குறேன், அதுவும் நவகிரக கோயில் தான். கண்டுபிடிச்சா அப்படி மனசில் வச்சுக்கோங்க, அடுத்த பதிவில் பாருங்கள். சரிங்களா? ஓகே, நம்ம கோயில் வெளியே வந்துட்டோம். கோயிலுடைய வெளிப்புற தோற்றம். தர்மபுர ஆதீனம் ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி தேவஸ்தானம் வைத்தீஸ்வரன் கோயில் தான் கோயிலுடைய முகப்பு தோற்றம். இந்த இடம் சீர்காழியிலிருந்து ஒரு 5-6 கிலோமீட்டரில் இருக்குது இந்த கோயில். இங்கிருந்து மாயவரம் 15 கிலோமீட்டர். ஓகே, வாங்க. மேலே முருகன் வள்ளி தெய்வானையோடு இருக்கின்ற ஒரு காட்சி. சிவன் பார்வதி விநாயகர் அற்புதமான ஒரு திருவுருவச் சிலைகள் அங்கே இருக்குது. ஓகே, நன்றி. வைத்தீஸ்வரன் கோயிலிருந்து நான் உங்கள் அகஸ்டின். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.